அப்புறம் இந்த சந்திப்பெல்லாம் முடிஞ்ச பிறகு ரிவைஸ்டு ஃபார்முலா போடுவாங்க. முன்னால் மாதிரி பஸ் எல்லாம் போக மாட்டாங்க, ரோட் ஷோலாம் இருக்காது. எனக்கு கிடைச்ச தகவல்னா ஹெலிகாப்டரில் போயிட்டு பெரிய மைதானங்கள் திடலில் பொதுக்கூட்டங்கள் நடத்தி மக்கள் சந்திப்பை இந்த கட்சியின் கொள்கைகள் விமர்சனங்கள் ஆளுங்கட்சி மீதான வைக்கிறது இதெல்லாம் அந்த பொதுக்கூட்டங்கள் வாயிலாக வச்சுட்டு ஒரு மாவட்டத்துக்கு ஒன்றோ ஒரு தொகுதிக்கு ஒன்றோ ஹெலிகாப்டர் பயன்படுத்துறதுக்கான ஒப்பந்தம்லாம் கூட கர்நாடகாவில் போட்டுருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் விவரமாக அவங்க அறிவிப்பாங்க. நயமாக இன்னொரு சில நாட்களில் வரும். ஏன்னா டைம் இஸ் ஷார்ட். ஏப்ரலில் தேர்தல் வரப்போகுது. இப்போ சின்னம் வந்தாகணும், வேட்பாளர் தேர்வு பண்ணி ஆகணும். சின்னத்துக்கும் விண்ணப்பிச்சிருக்காங்க. 5 சின்னங்கள் செலக்ட் செய்யப்பட்டு. ஆமாம், ஃப்ரீ சிம்பிளில் வந்து இது வரைக்கும் எந்த கட்சிக்கும் அலாட் பண்ணாத சிம்பிளில் வந்து அவங்க எலெக்ஷன் கமிஷன் கொடுத்து ஃப்ரீ சிம்பிளில் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணுவோன்னுவாங்க. இவங்க அதில் வந்து ஒரு 5ஓ 3ஓ செலக்ட் பண்ணி இந்த இதில் எங்களுக்கு ஒன்று கொடுங்கன்னுவாங்க. ஸோ அது மாதிரி அதெல்லாம் ப்ராசஸ் நடக்குங்க. அது எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கும். ஸோ வேட்பாளர் தேர்வு நடத்தணும். இப்போ மற்ற கட்சி